பெரிய அண்ணன் தான் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும்டா, ரெஸ்பெக்ட். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் சேகர்? நான் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு போறா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உலகம் ஒரு உலகம், நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்னொரு பெரிய உலகம் இருக்குது. அப்பா, நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல, அந்த கம்பெனில எனக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் கீர்த்தனா நேத்து தான் ஜாயின் பண்ணா. அடுத்த வாரத்துல எனக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சென்னையில வேலையா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. உள்ளூர்ல ஏதாவது வேலை இருந்தா பாரு. ஏன்? அந்த ஊர்ல பயங்கர வெயில், உன்னெல்லாம் சமாளிக்கவே முடியாது. பாருங்கப்பா இவங்கள. நாம இத பத்தி முன்னாடியே பேசி முடிவு எடுத்திருக்கோம்ல. நல்ல வேலை எங்க கிடைச்சாலும் போறதுல தப்பு இல்லைன்னு சொன்னீங்களேப்பா. உங்களை நம்பி தானே நான் எல்லாத்தையுமே பண்ணேன். நர்மதா, நீ முதல்ல உட்காந்து சாப்பிடு. நான் பல தடவை உங்க எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கேன், சாப்பாட்டை அவமரியாதை பண்ணக்கூடாதுன்னு. இது என்ன பழக்கம்? டென்ஷனை சாப்பாடு மேல காட்டிக்கிட்டு. முதல்ல உட்காந்து சாப்பிடு. மாலதி, அவ ஏற்கனவே என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அப்ளிகேஷனை போட்டா. திறமைக்கேற்ற வேலை கிடைக்குதுன்னா அது எந்த ஊரா இருந்தா என்ன? நீ போயிட்டு வாமா. தேங்க்ஸ்பா. அவ வேலை கிடைச்சி சென்னைக்கு போறா. சார் என்ன ஐடியால இருக்கீங்க? ஷோ, டேய் பாத்துடா, பாத்து சாப்பிடு. மெதுவா மெதுவா மெதுவா. சாப்பிடும்போது எழுந்து போனா சாப்பாடு அவமானப்படுத்துற மாதிரின்னு சொன்னீங்கல்ல, இப்ப சாப்பிட்றவனே அவமானப்படுத்துறீங்களே, தப்பு இல்லையாப்பா? என்னோட எதிர்காலம், ஆம்பிஷன் எல்லாமே உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இருந்தோம் வேலைக்கு போலியா, சம்பாதிக்கலையான்னு கேட்டு என்ன டார்ச்சர் பண்றீங்க. சரிடா, யாரும் எதுவும் பேசல, நீ ஒழுங்கா சாப்பிடு. இப்ப கூட ஹைதராபாத் ப்ராஜெக்ட் ஓகே ஆற மாதிரி இருந்துச்சு. நானே அதை பத்தி உங்ககிட்ட டீட்டெயிலா பேசலான்னு இருந்தேன். கல்யாண வயசாயிடுச்சு நம்ம நர்மதாக்கு. இப்ப போய் அவளை வேலைக்கு அனுப்புறதுல எனக்கு சுத்தமா உடன்பாடு கிடையாது. அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். டேய், நான் மாசம் மாசம் சம்பளம் வாங்கினதும் நேரா கொண்டு வந்து உன் கையிலேயே கொடுத்துறேன்டா. தயவு செஞ்சு என் ஆசையில மண் அள்ளி போட்டுறாத. எனக்கு கல்யாணத்தை பத்தி எல்லாம் சுத்தமா ஐடியாவே இல்ல. நீ ஏன் கல்யாணத்துக்கு தயங்குறன்னு எனக்கு தெரியுது. முன்ன பின்ன தெரியாதவங்க வீட்டுல எப்படி போய் வாழ்றது தானே உன்னோட தயக்கம். அதுக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நாமெல்லாம் ஒரே வீட்டுல ஒரே குடும்பமா தான் இருக்க போறோம். ஆனா பெங்களூர்ல இல்ல, ஹைதராபாத்ல.